வாய்ப்புள்ள ராஜா, அதுதான் பாட்டு போயிட்டு இருக்கு. வணக்கம் தாயகத்துல. வணக்கம் 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 தாயகம். சரி, இப்போ ஆரோக்கியமான ஆகாரங்களை உட்கொள்ளணும், சுத்தமான ஆகாரங்களை உட்கொள்ளணும்னு சொல்றாங்க இல்லையா? நம்ம டெய்லி சாப்பிடுற சாப்பாடு நிஜமாவே சுத்தமானதா, கலப்படம் இல்லாத உணவாகனா? என்ன கேட்டா இல்ல. இதுதான் இப்போ வந்து ரீசெண்டா சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. பொதுவா எங்களுக்கு சில விஷயங்கள் வந்து அடிக்கடி கேள்விப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இந்த பழங்கள் இருக்கு இல்லையா, பழங்களுக்கு மருந்து அடிக்கிறாங்க அப்படின்றது. பொதுவா வந்து இந்த பழங்கள் பழுக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கும். அதை வந்து விரைவா பழுக்க வச்சு 2 நாள்ல பழுக்கும், 3 நாள் அழுகிடும். ஆமா, அப்படி எந்த பழமும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா இயற்கையா, ஆனா இப்ப இருக்கிற பழங்கள் எல்லாமே சந்தையில அப்படித்தான் இருக்கு. ரீசெண்டா வெள்ளவத்தையில நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டிய சகோதரர் தான் ராகேஷ் ப்ரோ அவர்கள் வெள்ளவத்தையில பசங்களுக்கு பழம் கொடுக்கணும்ன்றதுக்காக கடைக்காரட்ட கேட்டிருக்காரு, மருந்தடிக்காத பழமா கொடுங்க அப்படின்னு. கடைக்காரரும் இது மருந்தடிக்காத பழம்னு சொல்லிதான் கொடுத்திருக்காரு. 2 நாள்ல பழுத்துரும்னு. அவர் அந்த பழத்தை வாங்கி வச்சு 25 நாள் ஆகியும் பழுக்காம இருந்திருக்கு தெரியுமா? அப்படின்னா அது உண்மையிலேயே நல்ல பழம். சரியா? எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்ன 25 நாள் ஆகியும் பழுக்காம இருக்கா? அது வாய்ப்பே கிடையாது, அதுதான் தப்பான பழம்னு மைண்டுக்கு எடுத்துட்டேன் தெரியுமா? இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் வாழைப்பழம் வாங்கும் போது டக்குன்னு கனிஞ்சது வாங்க மாட்டாங்க இல்லையா? கொஞ்சம் காயா இருக்கிறத வாங்குவாங்க, 2 நாள்ல பழுத்துரும் அப்படின்னு. இதானே உலக வழக்கமா காலங்காலமா நம்ம பண்ணிட்டு இருந்திருக்கோம். அப்ப காலங்காலமா நாங்க தப்பு பண்றோம்ன்றது புரியுதா? சரி, இதுதான் உண்மையான நிதர்சனம். எனவே பொதுவா ஒரு குலையை வெட்டினா அந்த குலை பழுக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கு. ஆனா இப்ப வந்து அந்த குலையை வெட்டின உடனே பழுக்க வச்சு உடனடியா விற்பனை செய்து அதன் மூலமா காசு பார்க்கலாம் அப்படின்றதுதான் நிறைய பேர் செய்யற விஷயம். இது வாழைப்பழத்துக்கு மட்டும் இல்ல, எல்லா பழங்களுக்கும் இருக்கு. ஆனா இது சம்பந்தமா இன்னைக்கு பேசுவோம் அப்படின்னு சொல்லி பேசுற நேரத்துல ஒருத்தர் சொன்ன விஷயம் உண்மையிலேயே என்ன கொஞ்சம் யோசிக்க வச்சுது. எஸ், நிறைய பேர் நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டாங்க. என்ன மாதிரியான கலப்படம் எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதுல இருந்து ஒரு 3 பேரோட தான் நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம். ஒருத்தர் சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாக்குற நேரத்துல, இந்த தர்பூசணி இருக்கு இல்லையா, தர்பூசணி, கொய்யாப்பழம், இதுக்கெல்லாம் சிரிஞ்சில தண்ணி அடிக்கிறாங்களாம். தர்பூசணி பழம் என்ன, தண்ணி பழம் தானே. அது உள்ளுக்கு வந்து வெயிட் அதிகரிக்கிறதுக்காக சிரிஞ்சில பச்சை தண்ணி எடுத்து சிரிஞ்சில உள்ளுக்கு இன்ஜெக்ட் பண்றாங்களாம். இது நீங்க இப்படி சொல்றீங்களே, நைனா தீவு கீர்த்தனா ஒரு ஸ்டோர் மார்க்கெட்ல போயிட்டு வீட்டுக்கு புளி வாங்க போனாங்களாம். பாக்குறதுக்கு அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருந்ததா. அவங்க சொன்னாங்களாம் ஃப்ரெஷ்ஷான புளி அப்படின்ட்டு. வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த பேக்க ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள புளிஞ்ச புளி இருக்கு இல்லையா, அது ஒரு எலுமிச்சை சைஸுக்கு உள்ள வச்சு அதுக்கு மேல புளிய வச்சு அப்படி பூசி மெழுகுன மாதிரி கவர் பண்ணி கொடுத்திருக்காங்க. அப்ப பாருங்களேன். இதை விட இன்னொரு விஷயம் சொன்னாங்க. பண்டாரவளையை சேர்ந்த சுமதி சொன்னாங்க, இந்த மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, மிளகாய் தூளை வாங்குற நேரத்துல வந்து இவங்க நம்பி வாங்கிட்டாங்க. அதுக்கு பிறகு இது ஏதோ கலப்படம் இருக்கு அப்படின்றத ஆராய்ஞ்சு பார்த்ததுல இந்த ரம்ப இலை இருக்கு, ரம்ப இலையை காய வச்சு அதையும் சேர்த்து இந்த மிளகாய் தூளோட அரைக்கிறாங்களாம். இதுக்கே நீங்க இப்படி சொல்றீங்களே, இது ஒரு கோர்ட் கேஸ் வரைக்கும் போயிருக்கு. சுன்னாகத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீதரன் அவர் கோர்ட்ல தான் ஒர்க்கும் பண்றாரு. பணம் சார்ந்த கருப்பட்டி இல்லன்னா வெல்லம் தயாரிக்கும் போது அனுமதிக்கப்படாத பொருட்களை பயன்படுத்தி இருக்காங்க. அதுவும் அவர் சொன்னது யூரியாவை தான் பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்ட்டு. இதுக்கான கேஸ் கூட கோர்ட்ல நடந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில நாங்க பேசுற நேரத்துல நிறைய பேர் வந்து சொன்ன விஷயங்கள். உப்புக்குள்ள கல் இருக்கு, உப்புக்குள்ள வேறையா கல் போடுறாங்க, அந்த கூழாங்கல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போடுறாங்க. தூள் உப்புலையும் இருக்கு. ஆமா, தூளாக்கி போடுறாங்க கூழாங்கல்ல. அது மட்டும் இல்லாம வந்து இந்த மிளகாய் தூள்ல செங்கல் தூள் கலக்கிறது, மிளகாய் தூள்ல சிவப்பரிசி சேர்க்கிறது, சிவப்பரிசிக்கு டை பண்றது, மிளகு வாங்கும் போது அதுல பப்பாளி விதைகளை சேர்க்கிறது, இது எல்லாத்தையும் தாண்டி சீரகம் இருக்கு இல்லையா, அதுல சதக்குப்பை அப்படிங்கிற மூலிகையை கூட சேர்க்கிறாங்களாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்படுது. இந்த கோப்பி தூள் இருக்கு இல்லையா, இந்த கோப்பி தூள்ல வந்து நிறைய பேர் வந்து நல்ல கோப்பி அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க. இல்லைன்னு சொன்னா நல்ல தேயிலை அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க. பொதுவா இந்த தேயிலையோ கோப்பியோ நாங்க வந்து பச்சை தண்ணியில போட்டா கலர் மாறக்கூடாது. ஆனா இந்த தேயிலையை கொண்டு போயிட்டு சுடுதண்ணியில போட்டா வந்து அது சாயம் வரணும். அதுதான் நார்மலா நடக்க வேண்டியது. ஆனா தேயிலையை கொண்டு போய் பச்சை தண்ணியில போட்டோன்னே சாயம் வருதான். ஏன்னா அது ஃபுல்லாவே கலர் தானே இருக்கு. சோ இந்த மாதிரியான கலப்படங்கள் நிறைய இடங்கள்ல நடந்துட்டு தான் இருக்கு. பேசிக்கா வீட்டுல சில பல டெஸ்ட் நாம செய்யலாம். அது கலப்படம் இருக்கா இல்லையான்ற ஒரு சந்தேகத்தை வேணா நமக்கு கொடுக்கலாம். அது நிஜமாவே கலப்படம் செய்யப்பட்டிருக்கா இல்லையா அப்படிங்கறத லேப் டெஸ்ட் தான் உறுதிப்படுத்தும். ஆமா, இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்குமாக இருந்தா தட்டி கழிக்காதீங்க. ஓகே, இதை நாங்க சொல்ல போயிட்டு இதனால எங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதோ, இல்லையோன்னு சொன்னா இது நாங்க கோர்ட்டு கேஸ் என்ன அலைய வேண்டி இருக்குமோ அப்படின்றதாலேயே நிறைய பேர் தட்டி கழிச்சுட்டு போயிட்டு
சொல்றீங்க. அதனாலேயே இந்த கலப்படங்களினுடைய எண்ணிக்கை அதிகரிச்சு கொண்டு போகுது. எல்லா இடத்திலையும் PHI வந்தோ இல்லையன்னு சொன்னா அது சம்பந்தமாக கன்சியூமர் அஃபேர்ல இருக்கிறவங்க வந்தோ பார்க்க முடியாது. அதனாலதான் வந்து நீங்களும் கொஞ்சம் இது சம்பந்தமாக விழிப்புணர்வோடு இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றோம். நீங்க எந்த உணவுப் பொருள் வாங்குறதாக இருந்தாலும் எந்த இடத்துல வாங்குனீங்க, அதனுடைய காலாவதி திகதி என்ன, உற்பத்தி திகதி என்ன, பேட்ச் நம்பர் என்ன, அதுக்கான ரசீது, இது ஃபுல் ரெக்கார்டு உங்ககிட்ட இருந்துன்னு சொன்னா 1977 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க போன் பண்ணி இது பற்றிய முறைப்பாடுகளை நீங்க செய்யக்கூடியதாக இருக்கும். இது நம்ம அத்தனை பேருக்குமான மிகப்பெரிய பொறுப்பு. இது நம்ம மட்டும் சாப்பிடுறது கிடையாது இல்லையா. நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதுதான் நம்முடைய உடம்புல வெளிப்பாடா இருக்கும். நம்மளுடைய அடுத்த சந்ததியை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கு. இது அடிக்கடி சொல்றதுதான், நம்ம வாழ்றதுக்காக சாப்பிடுறதா சாப்பிடறதுக்காக வாழ்றதா, என்ன பண்ணணும் உங்க கையில தான் இருக்கு. சரி, இந்த மாதிரியான கலப்படத்துல நீங்க சிக்கி இருக்கீங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கா அப்படின்றத வந்து எங்களுக்கு இந்த காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், சுவாரஸ்யம் இல்ல, எனக்கு வந்து கொஞ்சம் பக்குண்டான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐஸ்கிரீம். சரியா, ஐஸ்கிரீம்ல சோப் தூள் கலக்குறாங்களாம் மக்களே. பேசாம பச்சை தண்ணிய குடிச்சிட்டு இருக்கலாம்னு நினைச்சாலும் அதுலயும் கலப்படமாமே. அட பாவமே. சரி, ஓகே, இதுக்கு மேல நமக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து கீழே சொல்றதெல்லாம் சொல்லுங்க, உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம் தாயகம்.